இந்த நாடு முழுவதும் 12,70,00,000 வாக்காளர்கள் பட்டியலிருந்து நீக்கப்பட்டார்கள். அதில் 4 கோடி பேர் முஸ்லீம், 3 கோடி பேர் பட்டியல் இனத்தவர்கள். சின்ன சின்ன ஜாதிகள் இவங்கெல்லாம் வந்துட்டு ஓட்டு போட மாட்டாங்க, நம்மளுக்கு கன்ஃபார்ம்டாக கொத்தாக எடுத்தாங்க. அதுக்கு தான் நான் வந்துட்டு கன்னியாகுமரியை உதாரணம் காட்டினேன். அங்கே இருக்கக்கூடிய 48 கிராமங்களை சேர்ந்த 52,000 வாக்குகளை வந்துட்டு நீக்கினாங்க. இருக்கிற வாக்காளர்களை காலி பண்ண வேண்டியது, இல்லாத போலி வாக்காளர்களை சேர்க்க வேண்டியதான் பிஜேபியினுடைய சூத்திரமே. இது ஒவ்வொரு தொகுதியும் நீங்கள் வந்துட்டு இப்போ மகாதேவபுராவில் வந்துட்டு செஞ்சாங்க இல்லையா காங்கிரஸ், ராகுல் காந்தி சொல்லி, அதனால தான் அங்கே வந்துட்டு 1,250,000 ஓட்டு போலி ஓட்டு இருக்குதுன்றதை கண்டுபிடிச்சார். 6 லட்சம் ஓட்டில் 6ல் ஒரு ஓட்டு போலி ஓட்டு. அப்போ இந்த நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தொகுதிகளை இந்த மாதிரி அனலைஸ் பண்ணால் தவிர நடந்திருக்கிறது என்னன்னே நம்மளுக்கு தெரியாது. வணக்கம் தோழர்களே, ரோஸ்டர் செய்தியின் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். பீகாரில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் மேற்கொண்ட சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கை, அதில் இறுதிப் பட்டியல் வெளியாகி உள்ளதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இப்பொழுது இறுதியாக வெளியிடப்பட்ட அந்த வாக்காளர் பட்டியலின்படி பீகாரில் மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 7,42,00,000 பேர். இதற்கு முன்னால் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் 7.24 கோடி பேர் இருந்திருக்கார்கள். இப்பொழுது அது 18 லட்சம் இன்க்ரீஸ் ஆகியிருக்கிறது. ஏனென்றால் அதன் பிறகு தங்களை சேர்த்து கொள்ளுமாறு, அதாவது நீக்கப்பட்டவர்கள் என்று கருதப்பட்டவர்களில் மீண்டும் தங்களை சேர்த்து கொள்ளுமாறு சொன்னவர்கள், அவ்வாறு மறுபடியும் சேர்க்கப்பட்டவர்கள் 21,53,000 வாக்காளர்கள் என்று தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறது. ஆனால் உண்மையில் தேர்தல் ஆணையம் சொன்னது 16 லட்சம் தான். கடைசியாக பார்த்தீங்கன்னா 21 லட்சம்னு ஒரு 5 லட்சத்தை சேர்த்து சொல்கிறாங்க அப்படின்ட்டு. முதல்ல நீக்கப்பட்டவருடைய எண்ணிக்கை 65 லட்சம் பேர். கூடுதலாக இப்போ இந்த ஆகஸ்ட் 1 டிராஃப்ட் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மேலும் 3.66 லட்சம் பேர், 3,66,000 பேர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. இன்னமும் இந்த பட்டியல் வந்துட்டு உள்ளபடியே தூய்மையானதா, சரியாக வாக்காளர்கள் எல்லாம் சேர்க்கப்பட்டிருக்கிறார்களா, இல்லாதவர்கள் தான் நீக்கப்பட்டிருக்கிறார்களா என்பதெல்லாம் ஒரு பெரும் கேள்விக்குறி. ஆனால் எப்படிப்பட்ட முயற்சிகள் நடந்தப்பட்டிருக்கிறது என்பதற்கு ஒரு முக்கிய செய்தி, பீகாரினுடைய சம்பாரன் மாவட்டத்தில், அது ஒரு எல்லை மாவட்டம், அங்கே இருக்கக்கூடிய டாக்கா என்கின்ற ஒரு சட்டப்பேரவை தொகுதியில் மட்டும் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 80 லட்சம் முஸ்லீம் வாக்காளர்களை அவர்கள் இந்தியர்களே கிடையாது என்று சொல்லி அவர்களை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே இருக்கக்கூடிய பாஜக உடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய பர்சனல் அசிஸ்டண்ட், தனி உதவியாளர் சொல்லியிருக்கிறார். அவரோட பேர் பவன்குமார் ஜெய்ஸ்வால். அவர் சொல்லியிருக்காரு தேர்தல் ஆணையத்துக்கு. இது எப்படி ஒரு கட்சியினுடைய பிரதிநிதி அவருடைய தனி செயலாளர் வழியாக எப்படி இதை செய்ய முடியும்? தேர்தல் ஆணையம் வெளிநாட்டவரா இல்லையா என்பதை உறுதி செய்ய முடியாத நிலையில் பாரதிய ஜனதா கட்சி எப்படி இதை முடிவு செய்ய முடியும்? குறிவைத்து ஏற்கனவே இதை பற்றி செய்திகள்லாம் வந்தது. எல்லை மாவட்டங்களில் இஸ்லாமிய வாக்காளர்கள் நிறைய பேரை நீக்கியிருக்கிறாங்க அப்படின்னு வந்திருக்கக்கூடிய நிலையில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னம்னா சற்றப்போ ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் 80,000 பேர் நீக்குவதற்கான முயற்சி நடந்திருக்குது. இதை வந்துட்டு ஒரு லெட்டராக அவங்க கொடுத்துருக்குறாங்க, மனுவாக கொடுத்துருக்குறாங்க தேர்தல் ஆணையத்துக்கு. அது உள்ளபடியே அவங்க இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது இப்போ வெளியாகி இருக்கு இல்லையா. இந்த பட்டியலில் இருந்து தான் நம்ம சரி பார்க்கணும். அக்டோபர் 1ஆம் தேதி வெளியாச்சு இல்லையா நேற்று. இந்த பட்டியலில் இருந்தால் நம்ம பார்க்கணும், அதை பற்றி முடிவுகள் வரும். ஏன் சொல்ல வரேன் அப்படின்னம்னா, பாஜகவினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, முஸ்லீம்கள் மற்றும் பட்டியலினத்தவர்கள், தலித்துகள், இவர்களுடைய வாக்குகளைத்தான் நீக்க வேணும். ஏன்னா கட்டாயம் இவர்கள் தங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்றது தான். அது இல்லாத எக்ஸ்ட்ரீம் பேக்வர்ட் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகவும் பிற்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் உழைக்கும் சமூகம். இந்த உழைக்கும் சமூகத்தினுடைய ஓட்டு நம்மளுக்கு வராது அப்படின்னு தெரிஞ்சு அவங்களையெல்லாம் நீக்கிறதுக்காக பல்வேறுபட்ட முயற்சிகள் நடக்குது. அதில் வெளிப்படையான முயற்சி தான் இந்த எஸ்ஐஆர்ன்றது, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். நாம் இதைத்தான் புரிஞ்சுக்கணும். நல்லா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 2019 மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாடி
இந்த நாடு முழுவதும் 12,70,00,000 வாக்காளர்கள் பட்டியலிருந்து நீக்கப்பட்டார்கள். புத்தகத்தில் எழுதி நான் வெளியிட்டேன். என்னுடைய இந்த புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வாக்கியந்திர சூழ்ச்சி மக்களாட்சியின் வீழ்ச்சின்ற புத்தகத்திலேயே இதை பற்றி நான் விரிவாக எழுதியிருக்கேன். அதில் 4 கோடி பேர் முஸ்லீம், 3 கோடி பேர் பட்டியல் இனத்தவர்கள். மற்றவங்களாம் அங்கங்கே இருக்கக்கூடிய சமூகங்கள், சிறுபான்மையினர், சின்ன சின்ன ஜாதிகள், இவங்கெல்லாம் வந்துட்டு ஓட்டு போட மாட்டாங்க. நம்மளுக்கு கன்ஃபார்ம்டாக கொத்தாக எடுத்தாங்க. அதுக்கு தான் நான் வந்துட்டு கன்னியாகுமரி உதாரணம் காட்டினேன். அங்கே இருக்கக்கூடிய 48 கிராமங்களை சேர்ந்த 52,000 வாக்குகளை வந்துட்டு நீக்கினாங்க. வாக்களிக்க முடியல. இதெல்லாம் எப்போ நீக்கப்படுறாங்கன்னா, இறுதிப்பட்டியல் வந்ததுக்கு பிறகு நீக்கப்படுவாங்க. இப்போ அக்டோபர் 1ஆம் தேதி இறுதிப்பட்டியல் வெளியிட்டுச்சு. தேர்தலை வந்துட்டு அவங்க நவம்பர் டிசம்பரில் நடத்த போகிறாங்க அங்கே பீகாரில். இப்போ இந்த ப்ராசஸ் இதுக்கப்புறமும் கூட வாக்காளர் பட்டியலில் இருந்துட்டு தங்களையோ இல்லை மற்றவர்களையோ நீக்கக்கூடிய அந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கணும். இல்லை, தேர்தல் ஆணையம் க்ளோஸ் பண்ணியிருக்கா, ஓப்பன் பண்ணியிருக்கான்றதுல தான் அந்த சீக்ரெட் இருக்குது. இதை தான் கவனிக்கணும். பட்டியல் வெளியாயிடுச்சு, அவ்வளோதான். ஆனால் அந்த நடவடிக்கை ஃபார்ம் 7 டவுன்லோட் பண்ணி பேர்களை சேர்ப்பதோ அல்லது நீக்குவதோ செய்யக்கூடிய அந்த நேஷ்னல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் அது ஓப்பன் பண்ணியிருக்கா இல்லையா பீகாரை பொறுத்த வரைக்கும், அது ரொம்ப முக்கியம். இதே மாதிரி தான் இப்போ இவங்க தமிழ்நாட்டுக்கு வர பார்க்குறாங்க. கேரளாவில் சொல்லிட்டாங்க, சட்டப்பேரவை தீர்மானம் போட்டு எஸ்ஐஆர்லாம் இங்கே மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு சட்டப்பேரவையிலையும் இப்படி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னம்னா, ஒரு தொகுதியில் சும்மா ஒரு 10-20,000 பேரை ரிமூவ் பண்ணிட்டோம்னாலே போதுங்க, வெற்றி தோல்வி மாறிடும். 10,000 5,000 பேர் ரிமூவ் பண்ணால் கூட போகிறோம். அந்த ஆலந்துன்ற ஒரு தொகுதியில் கர்நாடகாவில் 6,000 வாக்காளர்களை காலி பண்ணாங்களே, அதே மாதிரி தான் இருக்கிற வாக்காளர்களை காலி பண்ண வேண்டியது, இல்லாத போலி வாக்காளர்களை சேர்க்க வேண்டியது தான் பிஜேபியினுடைய சூத்திரமே. அப்போ அந்த இல்லாத வாக்காளர்களுக்கு என்ன ரெடி ஆகும், கார்ட்ஸ் ரெடி ஆகும். கார்டை வச்சுட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த கார்டை காட்டின உடனே இது மூஞ்செல்லாம் பார்த்து சரியாக பொறுத்துறே அப்படிலாம் பார்க்காது. அங்கே இருக்க வாக்குப்பதிவு அதிகாரிகளுக்கு அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் போயிடும். கொடுக்கறத கொடுத்தா நடக்கிறது நடக்கும் அப்படின்றதான் இந்தியா நாட்டினுடைய நிர்வாக அமைப்பு லட்சணம். அதனால் நடந்துடும். இப்படித்தான் இவர்கள் செய்கிறார்கள். எனவே இவை யாவும் சாதாரணமானதல்ல. நல்லா கவனிங்க. இந்த நாட்டினுடைய ஜனநாயக கட்டமைப்பையே, டெமோக்ராட்டிக் ஃபேப்ரிக், அதுவே மதச்சார்பின்மை தான். எல்லாருக்கும் வாக்குரிமையின் மூலம் தான் நம்ம அந்த ஜனநாயகத்தை நிறுத்துகிறோம். 18 வயதுக்கு வாக்குரிமைன்ட்டு. ஆனால் வாக்காளர்களே நீக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு அந்த சுதந்திரமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த 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 வாய்ப்பே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்போ அமையக்கூடிய அரசு யாருக்கானதாக இருக்கும்? அதனுடைய அதிகாரம் எவ்வாறு செயல்படுத்தப்படும்? இதே சம்பாரன் தொகுதியில் ஏதோ ஃப்ராடெல்லாம் பண்ணி தான் 10,000 ஓட்டில் ஏற்கனவே பாஜக வேட்பாளர் அந்த சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். இவ்வளோ பேர் ஓட்டு போட்டோம். அப்போ புரிஞ்சுக்கோங்க எப்படி இவங்களாம் மற்ற வேலையெல்லாம் செய்வாங்க அப்படின்ட்டு. இது ஒவ்வொரு தொகுதியும் நீங்கள் வந்துட்டு இப்போ மகாதேவபுராவில் வந்துட்டு செஞ்சாங்க இல்லையா காங்கிரஸ், ராகுல் காந்தி சொல்லி. அதனால தான் அங்கே வந்துட்டு 1,250,000 ஓட்டு போலி ஓட்டு இருக்குதுன்றதை கண்டுபிடிச்சார். 6 லட்சம் ஓட்டில் 6ல் ஒரு ஓட்டு போலி ஓட்டு. அப்போ இந்த நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தொகுதிகளை இந்த மாதிரி அனலைஸ் பண்ணால் தவிர நடந்திருக்கிறது என்னன்னே நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா கம்ப்யூட்டரைஸ்ட். அதனால தான் சொல்கிறோம், வாக்குச்சீட்டில் தேர்தல் எல்லாமே கான்கிரீட்டாக ஹார்டு காப்பீஸ் தான் வரணும். அப்படின்னம்னா முதல்ல இந்த இவிஎம்லேருந்து ஆரம்பித்து இருக்கக்கூடிய எல்லா ப்ராசஸையும் ஒழிச்சு கட்டிட்டு பழைய இடத்துக்கு நம்ம போகணும். கேமரா வச்சு நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கங்க. க்ளோஸ் சர்க்யூட் சிசிடிவி வச்சு எல்லாத்தையுமே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிங்க, நோ ப்ராப்ளம். ஆனால் காகிதத்தில் இருக்கணும். ஏன்னா அதை தான் மாற்ற முடியாது. எனவே மக்களே, நாம் செய்யக்கூடிய காரியம் இதுதான் முக்கியமானதாக இருக்கணும். இதை செய்தால்தான் ஜனநாயகத்தை காக்க முடியும். மீண்டும் சந்திப்போம் தொடர்களே. இந்த காணொளியை நீங்கள் அவசியமானது என்று உணர்ந்தால் பரவலாக பகிருங்கள், விவாதியுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.